ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தக்ஷா கிச்சன். வீடியோஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம மணத்தக்காளி கீரை வச்சு சூப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு கடாய் நல்லா ஹீட் ஆனதும் அதில் 2 குழிக்கரண்டி ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. ஒரு 7-8 பல் பூண்டு குட்டியாக கட் பண்ணி அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். இப்போது ஒரு 3 வரமிளகாவை நல்லா கிள்ளி சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு அரை டீஸ்பூன் நல்ல மிளகாய் நல்லா தட்டி சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் போடும்போது சூப் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் இன்றைக்கி நான் பெரிய வெங்காயம் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், இந்த அளவு நம்மளுக்கு வதங்கி இருந்திருந்தால் போதும். இப்போ ஒரு அரை தக்காளியை நான் இதில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். பாருங்கள், வெங்காயமும் தக்காளியும் இந்த அளவு வதங்கியிருந்தால் போதும். இந்த ஸ்டேஜில் நான் அரிசி கழுவின தண்ணி தான் நான் சேர்த்துருக்கிறேன். அரிசி கழுவின தண்ணி சேர்க்கும் போது கீரையில் உள்ள கசப்பு தன்மை போயிடும். ஸோ அதுக்காக தான் நம்ம சேர்த்துக்கிறோம். பாருங்கள், நம்மளுக்கு தண்ணி நல்லாவே கொதி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கீரையை ஆட் பண்ணிக்கலாம். வீட்டில் நம்மளுக்கு குழந்தைங்க இருந்தால் கூட இந்த கீரை சூப்பை இப்போலேருந்தே நம்ம கொடுத்து பழக்கம் பண்ணிட்டோன்னா அவங்க வளர்ந்தால் கூட கீரை சூப்பெல்லாம் கொடுக்கும்போது வேணான்னு சொல்லாமல் சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்கும் ஹெல்த்தியான ஃபுட் கிடைச்ச மாதிரி இருக்கும். கீரையை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நம்ம கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், கீரையில் நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அந்த நம்மளுக்கு சூப்புக்கு உப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வேக விட்டுக்கலாம். பாருங்கள், கீரை நம்மளுக்கு நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பாலும் சரி, மணத்தக்காளி கீரையும் சரி, நம்மளுக்கு அல்சர் ப்ராப்ளத்துக்கு ரொம்பவே நல்லது. ஸோ இதை ஃபுட்டில் நம்ம ஒரு மாதத்துக்கு 2 வாட்டி எடுத்தால் கூட நம்மளுக்கு உடம்புல இருக்கிற அல்சர் ப்ராப்ளத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். மணத்தக்காளி கீரை சூப் நம்மளுக்கு நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருந்து அப்படிங்கிறத எனக்கு காமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.